ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சில்லி சப்பாத்தி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2 கப் அளவு கோதுமை மாவு கோதுமை மாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாலாக எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி தேய்க்கலாம். கொஞ்சம் ட்ரை மாவு எடுத்து சப்பாத்தி எப்பவும் போல் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து சும்மா நீங்கள் அப்படியே கட் பண்ணியும் போடலாம். நான் சும்மா வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து மழை பெஞ்சிட்ருக்கிறனால கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சும்மா ஒரு டிசைன் கிடைக்கும், அதனால் நான் இந்த மாதிரி போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சும்மா சப்பாத்தி மாதிரி போட்டு அப்படியே க்யூபாக கட் பண்ணியும் போடலாம். நான் இது ஒரு டிசைனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். இது மாதிரி பண்ணும்போது ஒரு லேயர் மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி வேணுன்னா நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானோடனே மீடியமில் வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளேயும் வேகும். பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே மீடியமில் வச்சு ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேணுங்கிற மாதிரி இருக்கணும்னா க்யூபாக ஆனியன், கேப்சிகம் எல்லாம் போட்டுக்கோங்க. நான் இன்னொரு நாள் அந்த சில்லி பரோட்டா வச்சு செஞ்சு காமிக்கிறேன், அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி. இப்போதைக்கு சப்பாத்தி ஆனியன் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். உங்கள்கிட்ட பேஸ்ட் இல்லாட்டி பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இருந்ததுனால அதை ஆட் பண்ணேன். பூண்டு போட்டாலே போதும், இஞ்சி வேணுங்கிறது இல்லை. குட்டி குட்டியாக கட் பண்ணி பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும், சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் தக்காளிக்கு பதிலாக கெச்சப் கூட ஊற்றிக்கலாம். நான் தக்காளி போடுறேன். நான் கெச்சப் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ நான் தக்காளி போடுறேன். கெச்சப் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணால் சீக்கிரம் வதங்கிடும், அதனால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிக்கும். வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே நம்ம வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு கரம் மசாலா வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச சப்பாத்தி இருக்குது, அந்த சப்பாத்தி எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் பெப்பர் நான் மறந்துட்டேன். பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை மறந்துட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 மினிட்ஸ் அந்த ஹீட்டுக்கே அது நல்லா வெந்து நல்லாயிருக்கும். நம்ம வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஆனியன்ஸையும் கொஞ்சம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. இது மாவில்லாத டைமில் ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் மழை பெஞ்சிட்டு இருந்தனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மழை பெய்கிற டைமில் இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதில் கேப்சிகம் கட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் கேபேஜ்
அது குடமிளகா, முட்டைக்கோஸ் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வேணா கேரட், பீன்ஸு எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்திக்கலாம். அதெல்லாம் போடும்போது இன்னுமே நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ அதெல்லாம் பண்ணல. இருந்தத வச்சு வீட்லயே வந்து சில்லி சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. நீங்க வேணும் இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா, நீங்க அதில ஆட் பண்ணிக்கோங்க. கெட்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஸோ நீங்க இந்த மாரி பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நம்மளோட சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. நம்மளோட சில்லி சப்பாத்தி சூடா ரெடி ஆயிடுச்சு.